எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அதிலேருந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றி நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், அல்லது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் அட் ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். அதை வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு. இப்போ அதை பற்றி வந்து ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் என்ன பார்க்குறோம்னா, என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு, ஆன் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் ஆசிலேட்டிங் வித் ஏ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 100 ஹெர்ட்ஸ், ஃப்ரீக்வன்சி எஃப் ஈக்குவல் டு 100 ஹெர்ட்ஸு அப்படின்னு பார்க்குறோம். கால்குலேட் த வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஜெனரேட்டட் பை இட். வேவ் லென்த் வந்து கேட்டிருக்கு. இதுதான் கொஸ்டின். ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கு, வேவ் லென்த் கேட்டிருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா? V is equal to f lambda. V is equal to f lambda. அப்போ C is equal to f lambda. அப்போ lambda is equal to C by f. அப்போ lambda is equal to C வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. C வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ C is equal to 3 into 10 to the power of 8 meter per second அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ lambda is equal to 3 into 10 to the power of 8 by 100. அப்போ lambda is equal to 3 into 10 to the power of 8 into 10 to the power of minus 2. So 3 into 10 to the power of 6. Lambda is equal to 3 into 10 to the power of 6 meter. இந்த கொஸ்டின் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? வேவ் லென்த் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அதாவது கால்குலேட் த வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஜெனரேட்டட் பை இட். ஃபார்முலா வந்து 3 இடையில ரிலேஷன், வெலாசிட்டிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் இடையுள்ள ரிலேஷன். ஒவ்வொன்றுக்கும் யூனிட் வந்து மஸ்ட்டு. ஃப்ரீக்வன்சினா ஹெட்ஸுன்ற யூனிட்டு, வெலாசிட்டி ஆஃப் லைட்னா மீட்டர் பர் செகண்டு, வேவ் லென்த் தான் மீட்டர்னு வந்து சொல்கிறோம்.